நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகங்களுடைய வரிசையில் பஞ்சமகா புருஷ யோகங்களில் இன்று நம்ம பார்க்க இருப்பது செவ்வாய் பகவான் தரும் ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகம் ஏற்பட்டால் என்ன அமைப்பானது ஒரு ஜாதகத்தில் ஏற்படும், அவர் எந்த நிலையை நோக்கி பயணிப்பார், இந்த விஷயங்கள்லாம் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இந்த ருச்சக யோகம் அப்படிங்கிறது லக்ன கேந்திரம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இது போன்ற இடங்களில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அமைப்பானது இந்த ருச்சக யோகம் என்று சொல்லப்படுதுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்கள் தனித்து ஆட்சி பெற்று சுபகிரத்துடைய தொடர்பு இல்லாத நிலையில் இருப்பது சிறந்தது அல்லங்க. அவர் சுபகிரத்துடைய தொடர்பில் இருக்கணும். சுபகிரத்துடைய தொடர்பில் இருக்கும்போது தான் பாவகங்கள் அனைத்தும் வலிமை பெறக்கூடிய அமைப்பானது ஏற்படும். இந்த ருச்சக யோகம் அப்படிங்கிறது செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம் செவ்வாயின் காரகத்துவத்தை மேம்படுத்துகின்றது. நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஒரு வளர்ச்சியை தருகின்றது. பூமி சம்பந்தமான லாபத்தை தருகின்றது. நெருப்பு தொழிலில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கின்றது. மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களில் பிரகாசிக்க வைக்கின்றது. விளையாட்டுத்துறையில் ஜொலிக்க வைக்கின்றது. விளையாட்டுத்துறையில் ஜொலிக்க வைக்கும். அப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது இந்த யோகமானது பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் வருது. இது எல்லா லக்னங்களுக்கும் இந்த ருச்சக யோகமானது சிறப்பான அமைப்பாக இருக்கின்றதா என்றால் அவ்வாறு இல்லை என்று தாங்க சொல்ல முடியும். அதாவது இது சர லக்னங்களுக்கும் ஸ்திர லக்னங்களுக்கும் இந்த ருச்சக யோகம் ஒரு அற்புதமான யோகமாக செயல்படுகின்றது. உபய லக்னங்களுக்கு இந்த யோகமானது இல்லை என்று தான் சொல்ல முடியுங்க. சர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு இந்த செவ்வாய் லக்னத்திலே அவர் ஆட்சி பெற்று இந்த ருச்சக யோகத்தை தருகின்றார். மேலும் 10ஆம் இடத்திலே அவர் உச்சம் பெறக்கூடிய தன்மை, ஆட்சி உச்சம் பெறுதல் தான் இந்த அமைப்புங்க. அப்போ கேந்திரங்களிலே செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற அமைப்பு. எப்போதுமே செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருந்தாலும், திக்பலம் பெற்று உச்சம் பெற்றிருந்தாலும், சுபத்துவம் அடையும் போதுதான் அவர் அதனுடைய தன்மைகளை வாரி வழங்குவார். சுபத்துவம்னா அவர் சுபகிரத்தோட தொடர்பில் வரணும். இல்லைன்னா அந்த ருச்சக யோகம் பெரிதாக ருச்சக யோகம் அற்புதமாக வேலை செய்த ஜாதகம் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய உதாரண ஜாதகம் பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகத்தில் அற்புதமாக வேலை செய்தது இந்த ருச்சக யோகம். எப்படி அமைப்பு? அவர் மேஷ லக்னத்திலே பிறந்திருப்பார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே அந்த செவ்வாய் உச்சம் பெற்று குருவோடு இணைந்தார். நீச்சபங்க ராஜயோகம். அப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் உச்சம் பெற்றது ஒரு அற்புதமான இந்த ருச்சக யோகத்தை திரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஜாதகத்திலே வழங்கி உலக புகழ்பெற்ற ஒரு நபராக அவர் பரிணமிக்க காரணமாக இருந்தது இந்த ருச்சக யோகம் என்று சொல்லலாங்க. அப்போ அந்த மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் அவர் உச்சம் ப்ளஸ் திக்பலம் பெற்று சுபத்துவம் அடைந்ததால், சுபத்துவம் அடையலன்னா இதனுடைய பலன் அப்படியே மாறும். செவ்வாய் வெறும் உச்சம் பெற்று லக்னத்தை தொடர்பு கொண்டால் ஜாதகர் கடுமையான கோபக்காரராக, எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் சுபத்துவம் அடைந்தால் அவர் நிதானமாக செயல்படுவார் என்று சொல்லலாங்க. அப்போ இது போன்ற அமைப்பில் இந்த மேஷ லக்னத்திற்கு இதே போன்ற அனைத்து சர லக்னங்களுக்கும் இந்த ருச்சக யோகமானது அற்புதமாக வேலை செய்கின்றது. நீங்கள் கடக லக்னத்தை சர லக்னமாக எடுக்கும்போது 10ஆம் இடம் என்கின்ற இடத்துல அவர் ஆட்சி ப்ளஸ் திக்பலம் பெறுகின்றார். அதே போல் நீங்கள் துலாம் லக்னத்தை எடுக்கும்போது அவர் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்கின்றார். அந்த நிலையில் அவர் சுபத்துவம் அடைந்தால் சிறப்பு. அதே போல் மகர லக்னத்தை நீங்கள் சர லக்னமாக எடுக்கும்போது லக்னத்திலே அவர் உச்சம் பெற்று அமர்கின்றார். ப்ளஸ் 4ஆம் இடத்திலே அவர் ஆட்சி பெற்று அமரக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த சர லக்னங்களுக்கு அற்புதமான யோகத்தை தருகின்றார். அதே போல் ஸ்திர லக்னம் என்று எடுக்கும்போது ரிஷப லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த ருச்சக யோகத்தை அவர் தருகின்றார் என்று சொல்லலாம். அதே போல் ஸ்திர லக்னம் எடுக்கும்போது சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே அவர் ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த ருச்சக யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாங்க. அதே போல் விருச்சக லக்னம், இந்த விருச்சக லக்னம் ஸ்திர லக்னத்திற்கு அவர் லக்னத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து இந்த ருச்சக யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாங்க.
அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி ப்ளஸ் திக்பலம் பெற்று இந்த ருச்சக யோகத்தை அவர் தருகின்றார் என்று சொல்லலாம். உபயலக்னங்களுக்கு அது போன்ற அமைப்பு கிடையாது. ஏன்னா மிதுன லக்னத்திற்கு அவர் 6க்கும் 11 குடையவராக வருகின்றார். கன்னி லக்னத்திற்கு அவர் 3க்கும் 8 குடையவராக வருகின்றார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு லக்னத்திற்கு அவர் 5க்கும் 12க்கும் உடையவராக, மீன லக்னத்திற்கு 2க்கும் 9 குடையவராக அவர் வருகின்றார். உபய லக்னங்களுக்கு ருச்சக யோகம் செயல்படுவது இல்லை. மாறாக சர ஸ்திர லக்னங்களுக்கு அற்புதமான பலன்களை செவ்வாய் சுபகிரகத்துடைய தொடர்பை பெறும்போது பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை அவர் தருகின்றார். செவ்வாயின் காரகத்துவ தொழில்களில் சிறந்த மருத்துவராக, சிறந்த விளையாட்டு வீரராக, சிறந்த நெருப்பு தொழிலில் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்வீட் ஸ்டால், அடுமனை உணவகம், பேக்கரி இது போன்ற துறைகளில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு, இது போன்ற செவ்வாயின் காரகத்துவ தொழில்களில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையை இந்த ருச்சக யோகமானது தருகின்றது என்று நாம் தெளிவாக சொல்லலாங்க. அப்போ இந்தமாரி யோகம் இருக்கும்போது அந்த அந்த ஜாதகம் ஒரு அளப்பரிய ஒரு வாழ்நாளில் ஒரு உச்சத்தை காணக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கின்றது என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தும், ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.